ஹல்லேலூயா. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும், வெளியின் விருட்சங்கள் எல்லாரும் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கிறோம். விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படி இதை சொன்னேன், நீர் என் சத்தத்துக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ விசுவாசி, தேவ மகிமை காண்பாய். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். அந்த சந்தேகம் இல்லாத விசுவாசம் ஜெபத்தோடு கூடிய அந்த ஜெபம் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு ஜெபமா, மற்றவர் மீது கசப்பு இல்லாத, மற்றவர் மீது வருத்தம் இல்லாத ஒரு ஜெபமா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது யாதொரு பேரில் குறை இருக்குமானா நீங்க ஒப்புரவாகு. காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிட்டு வந்து செலுத்து. ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். ஆண்டவர் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் ஏலியின் குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஏலியின் பிள்ளைகள் ஓப்பனை பினகாசுக்கும் பிரதான ஆசாரியனாகிய ஏலி அவனுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் சரியில்லைப்பா, உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாம தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள், அதை நான் தொடங்கவும் நான் அதை முடிக்கவும் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் ஒரு ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து சொன்னார். அதே போல 4ஆம் அதிகாரத்தில் ஓப்பனை பினகாசும் அவனுடைய பிள்ளைகள் மரித்தார்கள். ஏலி அவன் பிடரி முறிந்து ஒரே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் 3 மரணம் நடந்ததுன்னு வாசித்தோம். ஏன் குடும்பம்லாம் அழிகிறது என்பதை செவ்வாய்க்கிழமை சில குடும்பத்தெல்லாம் உங்க முன்னாடி வைத்தேன். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக கர்த்தர் எதை சொன்னார் என்பதை வாசித்தோம், தியானித்தோம், ஒப்பு கொடுத்தோம், அர்ப்பணித்தோம். செவ்வாய்க்கிழமை குடும்ப கூடுகைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இதை சொன்னேன் என்றால் நிறைவேற்றுகிறவர். என்னென்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறவர். கடந்த வாரம் நான் உங்களோடு பேசினேன். உயிர்த்தெழுதற்கு முன்பாக நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். எப்படியெல்லாம் சிலுவையில் ஜெயித்தார்? உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, சத்துருவை, அந்தி கிறிஸ்துவை, பொல்லாதவனை, என்னென்ன காரியங்களெல்லாம் ஜெயித்தா நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்தோம், தியானித்தோம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3 23 வசனத்தில் 3, 4, 5, 6 வசனத்திலையும் 23ஆம் வசனத்திலையும் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியை நீ குற்றமில்லாதும் பழுதற்றதுமாய் தேவ சமூகத்தில் பிழை இல்லாததுமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இதை நீங்கள் செய்யுங்கள், மகிமை காணப்படும் என்று சொன்னார். 23ஆம் வசனத்தில் ஆரோனும் மோசேயும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்த ஜனங்களை ஆசீர்வதித்த போது மகிமை காணப்பட்டது. இதை சொன்னாருங்க, இதை செஞ்சாங்க. ஆண்டவர் செஞ்ச உடனே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்னென்ன பலின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொன்னேன். பாவ பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலினா என்ன, குற்ற நிவாரண பலினா என்ன, அது போஜன பலினா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா தியானித்தோம். மகிமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நேற்று இரவு நான் ஆயத்த ஜபத்தில் ஜபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசி இடைப்பட்ட ஒரு வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இயேசு பரத்துக்கு ஏறுகிறதற்கு முன்பாக, அவர் சிலுவை சுமக்கிறதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நான் சொல்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். என்ன சொல்கிறாரு? நான் போனால் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் உங்களுக்கு வருவார். அவர் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று அவர் சொல்றாரு. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றைக்கு அந்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலையும் நீங்க 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தா அந்த தேற்றரவாளரை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை சொல்றத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரை அவர் உங்களுக்காக தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை சொல்றார். நான் போறது நல்லது, நான் போனாதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போ ஒரு காரியத்தை சொல்றார். அந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்படுகிறார். அதற்கப்புறம் ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச் சபையில் நடக்கிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஒரு பிரசங்கத்தில். ஒரே ஒரு அற்புதத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு அழைப்பை சரி செய்த போது திரளான புருஷர்கள் அவர்கள் சீஷர்களாய் மாறுகிறார்கள். சபையில் ஒரு அடி விழுந்த உடனே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆவியானுடைய கிரியை சொன்னது சபையில் நிறைவேறும் போது அது சபையில் மாற்றம், தேசத்தில் மாற்றம், ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க எருசலேமில் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டாராம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தத்தம். என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தத்தம். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன், அதுதான் நமக்கு பெருசா தெரியுது. உன்னை வாளாக்காம தலையாக்குவேன். உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன்னா அதுதான் பெருசா தெரிகிறதே தவிர, அதை விட ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய வாக்கு தத்தம் நமக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்ப விசுவாசிக்கு ஒரு அடையாளம் என்னது? Holy Spirit. நீங்க விசுவாசின்னா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா பிரதர், சிஸ்டர்? நீங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் மட்டும் எனக்கு சொன்னார், என் பிள்ளைக்கு நடக்கணும்னு சொல்றோமே. யோசேப்பு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பு சொல்லுகிறான், நான் எகிப்திலே மரிப்பேன், ஆனா என் எலும்புகளையோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போங்கள். 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யாத்திராகமத்தில் சொல்லுகிறார், என்னுடைய எலும்புகளையோ நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது கொண்டு போங்கள் என்று சொன்னது போலவே மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டு பனாந்தரமாய் பிரயாணப்பட்டு போனார். யோசுவா 24:32 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போன போது யோசேப்பின் எலும்புகள் அங்கே அவனுடைய சுதந்திரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாயிற்று. ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு சுதந்திரமாகுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது வாக்குத்தத்தமாய் சுதந்திரமாகணும். அல்லேலூயா. ஆவியானவருடைய கிரியை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 1:1 பிதாவை பற்றி பேசுது. ஆதியாகமம் 1:2 ஆவியானவரை பற்றி பேசுறது. ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார்.
இரண்டாவது, ஆழத்தில் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவு. இரண்டாவது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை ஆரம்பித்து விட்டது. மூணாவது, நாலாவது வசனத்தில் தான் வெளிச்சம் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது வசனத்திலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்கு. நம்முடைய ஜீவியம் மகிமையான ஒரு ஜீவியமாய் மாறணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் என்று நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிகளுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியானவர். நாம் பரலோக ராஜ்யம் போகணும்னாலுமே எனக்கு ஒரு அடையாளம் தேவை, ஒரு ஐடென்டிட்டி தேவை. இன்னைக்கு ஆதார் கார்டு தேவை. ஒரு தேர்தலில் போய் ஓட்டு போடுறதுக்கு ஆதார் வேணும், இன்கம் டாக்ஸ் ஐடென்டிட்டி வேணும். இல்லைன்னா ஏதோ ஒரு போட்டோ ஐடி இல்லாம போய் ஓட்டு போட முடியலையே. உலகத்தில் எங்க போனாலும் கையை வைக்க சொல்றானே, ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்க, ஒரு இடத்துல போய் தங்க, ஹோட்டல்ல தங்க ஒரு ஐடென்டிட்டி எவ்வளவு முக்கியமோ, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த ஆவியானவர் இல்லாம நம்ம பரலோக ராஜ்யமே போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 38, 39 வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரம் வரும். வாக்குத்தத்தமானது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், அந்த பரிசுத்த ஆவிங்கிற வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்குத்தத்தம் எனக்கு என் சந்ததிக்கும் எல்லாரையும் வரவழைக்கிறது. சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் சேர்க்கிறாரு. யாருடைய வேலை? அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு அடையாளம். நான் விசுவாசினா பரிசுத்த ஆவி வேணும். எனக்கு அடையாளமே இந்த பரிசுத்த ஆவி தான். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். பிதாவுக்கு விரோதமாய் பேசினால் மன்னிக்கப்படுமா? எப்படி பிதாவுக்கு? பிதா யாரு? காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர். இல்ல, மோசே கூட பின்புறத்தை தான் பார்த்தேன்றாரு. பார்த்தேன், உயிரோடு இருக்க முடியாதுன்னு இருக்கு. பிதா அவ்வளவு மகிமை புரிந்தவராக இருக்கிறார். பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதே இல்லை. ஆனா அவரை பத்தி பேசினா கூட மன்னிக்க மன்னிப்பாராம். ஆனா ஆவியானவரை பத்தி பேசினா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே இல்லைங்கிறாரு. எவ்வளவு பெரிய பாருங்க. மத்தேயு 12:32 பாருங்க. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும், ஏசப்பாவுக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிச்சிருவாராம். ஆவியானவரை விரோதமா துக்கப்படுத்தாதீங்க, பேசாதீங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அவர் சொல்லியிருக்கிறார், அதை எனக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? கை உயர்த்தி கேட்கணும். என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளை கத்த நிரப்பியே ஆகணும்னு ஃபேமிலியில் நம்ம ஜெபம் பண்ணணும். சேருங்க, ஆவியிலே கேளுங்க. இது வாக்கு தத்தம். சொல்லியிருக்கிறார், எனக்கு நிறைவேற்றி தருவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த பரிசுத்தாவி விசுவாசிக்கு அடையாளம் இருக்க, எனக்குள்ள அந்த ஆவி இருக்கா? ஏன் என்னால் அந்த ஆவியில் நிரப்பப்பட முடியல? ஒரு பக்கம் பரிசுத்த ஆவி, இன்னொரு பக்கம் பிசாசின் ஆவி, ஒரு பக்கம் போராடுகிற பொல்லாத ஆவி இருக்கு. ஒரு 10 ஆவி சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்மோடு போராடுகிற, நமக்குள்ள போராடுகிற ஒரு 10 ஆவி. இது இருந்தால் நம்ம நிரப்பப்பட முடியாது. இது இருந்தால் இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. இதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவைப்படுறார். ஒரு 10 ஆவியை சொல்றேன், குறித்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 9:23. இந்த ஆவிக்கு பேரு பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி. பொல்லாப்பை, நியாயாதிபதிகள் 9:23, பொல்லாப்பை உண்டாக்குற ஆவி. எப்பையும் பொல்லாப்பை உண்டாயிட்டு இருக்கும்.
இது பிரிவினையை உண்டாக்கும், இது கருத்து வேறுபாடை உண்டாக்கும், இது போராட்டத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். பொல்லாப்பை விதைத்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவி. குடும்பத்தில் இது வேலை செய்யும், சபையில் திடீர்னு வேலை செய்யும், சில வியாபாரங்களில் வேலை செய்யும். பொல்லாப்பு டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொல்லாத காரியங்களை விதைத்து கசப்பை விதைக்கும், அயோக்கியத்தனத்தை விதைக்கும், வைராக்கியத்தை விதைக்கும், மாம்சத்தை, பொல்லாப்பை உண்டாக்குகிற ஒரு ஆவி. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தாறுமாறான ஆவி. எரேமியா 2:23 வாசித்தால் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று போடப்பட்டிருக்கிறது. தாறுமாறா ஓடும், ஸ்டேபிளா இருக்காது. ஒரு நேரம் இப்படி இருக்கும், சவுலுக்குள்ள ஒரு நேரம் பரிசுத்த ஆவி இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுவார், தீர்க்கதரிசி புத்தர்களோடு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இன்னொரு பக்கம் இப்படி போனா கையில ஈட்டி எடுத்துட்டு சக்குன்னு தாவீதை கொல்ல பார்ப்பார். தாறுமாறா இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஜபம், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு துரோகம், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கர்த்தருக்காக நிற்கிறது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஊழியத்தில் நிற்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் உலகத்துக்கு பின்னாடி ஓடுறது. தாறுமாறான ஆவி. சில நேரம் காரில், பஸ்ஸில் போகும்போது, பைக்கில் போகும்போது சில பையங்க வேகமாக சர் சர் அப்படின்னு போகிறான் பாருங்க. ஏய், நமக்கே பயமாக இருக்கு. தாறுமாறாக ஓடுறான். சொல்கிறான், தாறுமாறாக ஓட்டுறானப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன? ஒழுக்கத்துக்குள்ள இல்லாமல், டிசிப்ளினுக்குள்ளே இல்லாமல், சட்ட ஒழுங்குக்கு இல்லாமல், வேத சட்டத்தின் ஒழுங்குக்குள்ளே இல்லாமல் தாறுமாறாக ஜீவிக்கிறது. இஷ்டத்துக்கு சபைக்கு வர்றது, இஷ்டத்துக்கு சபையை விட்டு போகிறது. ஹலோ, லேட்டாக வர்றது, சீக்கிரமாகவே போயிடுறது. சில ஆள் காணிக்க போடும்போது தான் வர்றது, சில நேரம் ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முன்னாடி பாஞ்சிடுறது. எனக்கும் சபைக்கும் ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு போ அப்படின்னு போயிடுறது. தாறுமாறாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு வாரம் வந்தால் அடுத்த வாரம் தான் வர்றது. வீட்டில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, ஊழியத்தில் ஒரு மாதிரி, குடும்பத்தில் ஒரு மாதிரி, வியாபாரத்தில் ஒரு மாதிரி, இங்கிட்டு ஒரு மாதிரி, அங்கிட்டு ஒரு மாதிரி. ஒரு நேரம் காலையில் எழும்புறது, ஒரு நேரம் அப்புறம் எழும்புறது இல்லை, அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகிறது, அடுத்த வாரம் 2 வாரம் ஊழியத்துக்கு போகிறது இல்லை, ஒரு வாரம் கர்த்தருக்காக வா அப்படி வைராக்கியம் நிற்கிறது, அதுக்கப்புறம் ஆலய காணாமல் போயிடுறது. தாறுமாறாக இருக்கிறது. பெண் ஒட்டகம், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதைகளை போல இருக்காதீங்கன்னு பைபிள் வசனம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? தாறுமாறான ஒரு ஆவி இருக்கு பைபிள். அப்படி இருக்கு பாருங்களேன். ஏசாயா 29:10 பாருங்க. கணநித்திரை ஆவி. சர்ச்சுக்கு வந்தா நல்ல தூக்கம் வரும். தோத்திரம். பிரசங்கம் பண்ணும்போது தான் தூக்கம் வரும். பைபிளை கையில் எடுத்த உடனே தான் தூக்கம் வரும். சில ஆளுக்கு பைபிள் வாசிக்கும் போது தான் நல்ல தூக்கம் வருது. சில ஆள் தூங்குறதுக்குன்னே பைபிள் வாசிக்கிறாங்க. சில ஆள் முட்டி போட்ட மாதிரியே தூங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முட்டி போட்டு குப்பரை கிடக்கும், ஆனால் பரலோகமேன்னு போயிட்டு இருக்கணும் ஆளு. கணனத்திறேன் இங்கே உட்காந்து தூங்குறது, சபையில் உட்காந்து தூங்குறது, பாட்டு போடும்போது தூங்குறது, இது ஒரு ஆவி. இன்னொன்று பாருங்களேன், மத்தேயு 12:45 பொல்லாதாவி. என்ன ஆவி? பொல்லாதாவி. இது சவுலுக்குள்ளையும் கிரியை செய்து பாருங்க. 1 சாமுவேல் 16:14 பாருங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த பொல்லாத ஆவி எப்போதுமே குடும்பத்தை கலங்க பண்ணும், ஊழியத்தை கலங்க பண்ணும், ஒரு கலக்கத்திலே ஜீவிக்கும் பொல்லாத ஆவி. இந்த ஆவி வீட்டில் ஜெபம் இல்லை, துதி இல்லை, ஆராதனை இல்லை, வசனம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, சபைக்கு வருகிற காரியம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா அந்த வீடு கூட்டி பெருக்கி நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கும். போன ஆவி திருப்பி பொல்லாத 7 ஆவிகளை கூட்டு வந்து முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் அதிக கேடு உள்ளதாமாக்கிரும், களங்கம் பண்ணிரும். ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலையை விட அதுக்கப்புறம் இருக்கிற காரியம் ரொம்ப மோசமாகுதுன்றாரு. இந்த பொல்லாத ஆவி நம்மளை கலங்க பண்ணுகிற ஆவி. மார்க் 5:2 பாருங்க. அசுத்தாவி. இந்த அசுத்தாவி 3 காரியத்தை கொண்டு வருமா. இந்த அசுத்த ஆவி என்னென்னலாம் செய்யும் தெரியுமா? ஜீவியத்தை அசுத்தப்படுத்தும், ஜீவியத்தை கரைப்படுத்தும், ஜீவியத்தை தீட்டுப்படுத்தும். அசுத்தாவி. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது, ஜீவியத்தை கரைப்படுத்துது. அது 3 காரியத்தை செய்யுமா. 1 என்ன செய்யுமா? மத்தேயு 12:22 பாருங்க. குருடும் ஊமையுமான ஆவி. மார்க் 9:25 இந்த அசுத்த ஆவி செவிடுமான ஆவின்னு இருக்கு. இந்த அசுத்த ஆவி 3 காரியத்தை செய்யும். குருடு,
ஊமை, செவிடு. அப்படின்னா என்ன? குருடு. முதல்ல குருடு பார்ப்போமா? தரிசனமே இருக்காது, ஒரு 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 ஃபோர்காஸ்டே இருக்காது, ஒரு பெரிய விருந்த தரிசனமே இருக்காது. பிள்ளைகளை குறித்த, ஊழியத்தை குறித்த, ஜபத்தை குறித்த, கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற தரிசனமே இருக்காது. பார்க்கவே விடாது. அப்படியே சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளேயே போதும் போதும் அப்படின்னு இருக்கும். இல்லை, பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் மீது பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எனக்காக வச்சிருக்கிற தரிசனத்தை நான் பார்க்கணுமே. அசுத்த ஆவி பார்க்க விடாது, பெருசா சிந்திக்க விடாது. நம்ம குடும்பத்தை பத்தி, ஊழியத்தை பத்தி, தரிசனம் ஆண்டவருக்காக செயல்படுறதை குறித்து பெருசா பார்க்க விடாது இந்த குருட்டாவி. இன்னொன்று ஊமை நாவி. இது என்னது? துதிக்க விடாது, ஜெபிக்க விடாது, கைத்தட்ட விடாது, பாட விடாது, ஆராதிக்க விடாது. சபையில பாடுங்க, ஆராதிங்க, வாயத்தரன் ஜெபம் பண்ணுங்க. என்ன? ஊமை. சொல்லுங்க, ஊமை. தாவீது சீயோனில் வாசம் பண்ண விரும்பினானா? சீயோனில் வாசம் பண்ண விரும்பின போது ஏன் சீயோனில் போக முடியலன்னு கேட்டபோது சீயோனை தடை பண்ணி கொண்டிருந்தவர்கள் யாருன்னு கேட்டா, யாரு? குருடரும் சப்பானியும் போட்டிருக்கு. குருடரும் சப்பானியும் தான் போட்டிருக்கு. பேச விடாது, பாட விடாது, பார்க்க விடாது. செவிடர், கேட்கவும் விடாது. நம்ம ஒரு வசனத்தை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? இந்த அசுத்தாவி செய்யற வேலை இது. லூக்கா 13:11 பாருங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி. சபைக்குள்ளதான் இந்த அம்மா இருந்துச்சு 18 வருஷம். இயேசு அவளை கண்டார். 18 வருஷம் இந்த அம்மாவை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை இயேசு பார்த்து அவளை அழைத்து கைகளை வைத்து அந்த ஆவியை விரட்டினார். துள்ளி நிமிர்ந்து குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவளை நிமிரவே விடல, தலை நிமிர விடல, ஆசீர்வாதத்தில் நிமிர விடல, வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்க முடியல. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம் ஆண்டவர். ஆனா சபைக்குள்ள இருந்துட்டே ஆராதிக்க எழும்ப முடியல, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஆவி. நீங்க சபைக்கு வரணும், ஊழியம் செய்யணும்னா எழும்புற நேரம் பாருங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம் கிராம ஊழியம்னு சொல்லும் மனசு. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு கர்த்தருக்காக எழும்பி பாருங்க, அன்னைக்கு தான் உங்களை பலவீனப்படுத்தும் இந்த ஆவி. நீங்க சபைக்கு வரணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு தான் உங்களை எழும்பவே விடாது. அடுத்த வாரம் பாருங்க, நீங்க சாட்டர்டே லீடர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு நினைப்பீங்க, பாருங்களேன் உங்கள் நிலைமை என்னெல்லாம் யுத்தத்தில் வந்துட்டு நிற்பீங்கன்னு பாருங்க. மேற்கொள்றதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். 1 யோவான் 4:3 அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யும்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையே பண்ணாது. பிதா ஒருவர் மாத்திரம்தான். மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி காலத்தில் எழும்பி நிற்கிறது. இந்த ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை மறுதலிக்கிற ஆவி. நீங்களும் நானும், நமக்கு ஒரே வழி, இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் சொல்ற ஒரு கூட்டம். இயேசுவாலே அன்றி ஒருவனும் பரலோக ராஜ்யம் போவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். 1 யோவான் 4:6 பாருங்க. இதை வாசித்தா நல்லா இருக்கும். 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சத்திய ஆவி என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் பேசுகிற உபதேசம், அது அப்போஸ்தலரின் உபதேசமாக இருக்கலாம், அது மனம் திரும்புதலை குறித்து பேசலாம், ஞானத்தானத்தை குறித்து பேசலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசலாம், ஊழியம் செய்கிறத பற்றி பேசலாம், ஆத்துமாதாயத்தை குறித்து பேசலாம். இதை குறித்து பேசும்போது உங்கள் செவி கேட்கறதற்கு இன்பமாக இல்லாமல் வேதனையாக இருந்து, அதான் போட்டிருக்கு பாருங்க, இது செவி கொடுக்கிறதில்லை, எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இவன் தேவனால் உண்டாயிருந்தால் செவி கொடு
எடுப்பான். ஞானஸ்தானமா, ஐயோ எடுக்கலையே, நான் எடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா அது சத்திய ஆவி. நன்ன ஞானஸ்தானம் இதெல்லாம் தேவையே கிடையாது. யார் சொன்னா ஞானஸ்தானம் சொல்லி பேசி செவி கொடுக்காதவன் வஞ்சக ஆவி. இன்னைக்கு உலகத்தில் அந்த ஆவி தான் வந்திருக்கு. ஜெபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, எழுப்புதல்ன்றது ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா. நேத்து சாம் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி விடுறாரு. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை டீச்சிங் பேசிக்கிட்டு இருந்த ஒரு தேவ மனுஷன், அவர் எல்லா யூடியூப் சேனல்ல அவர் பேசின எல்லா செய்தியும் டெலீட் பண்ணிட்டு கடைசியா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, இந்த பைபிள் ஒரு விக்கிரகம் என்று. வஞ்சக ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. உன்னத பாட்டு ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான புத்தகம்ன்றார் அவரு. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்திருக்கு பாருங்க, கிரேஸ் காஸ்பல் வந்திருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் காஸ்பல் வந்திருக்கு பாருங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்திருக்கு பாருங்க. என்ன வருது? அவங்க சொல்றது என்னது? செழிப்பு, ஆசீர்வாதம், இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, பிரம்மாண்டமா இருப்ப, இதுதானே பேசுறாங்க. ஆனா சத்திய ஆவி பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம்லாம் எனக்கு ஆச்சரியமான அதிகாரம். கடைசி 3 வசனங்கள் வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் யுத்தங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் மேற்கொண்டார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியை அவித்தார்கள் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஆனா அடுத்தது, ஆனா ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிக்கும் போது பாருங்க, வேறு சிலர்களோ நிந்தைகளினாலும் அடிகளினாலும் கட்டுக்களினாலும் காவல்களை அனுபவித்தார்கள், வேறு சிலர் கல்லெறியப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், கொலை உண்ணப்பட்டார்கள். இதுவும் விசுவாசத்தில் ஒரு கூட்டம் செஞ்சிருக்க. இதையும் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க? விசுவாசத்தினால வாங்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது இன்னைக்கு கிடையாது. பாடுகளே இல்ல பிரசங்கம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. கேட்டா ஒன்று சொல்லுவாங்க, காட்ஸ் லவ், பிதாவினுடைய அன்பை குறித்து பேசுகிறோம். பிதா அன்பாவே இருக்கிறார். நான் சொல்றேன், இயேசு எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மளை சிட்சிக்கிறவர், அடிக்கிறவர், நம்மளை சரிப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் வஞ்சிக்கிற ஆவி தான் இருக்கு. கவனமா இருங்க. எந்த பிரசங்கம் கரெக்ட், எந்த ஊழியக்காரன் கரெக்ட், எந்த சபை கரெக்ட், எல்லா உபதேசமும் சரியான கரெக்டா ஆவியில் டயக்னைஸ் பண்ணி ஆண்டவர்ட்ட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து சபைக்கு போங்க. ஆராய்ந்து பார்த்து பிரசங்கத்தை கவனிங்க. ஆராய்ந்து பார்த்து சபையினுடைய யூடியூப் சேனலை நீங்க பாருங்க. மற்றவங்களுடைய சபையில் இருக்கிற யூடியூப் சேனலை நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் ஆனாலும் வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த ஆள் ஒழுங்கா தான் பேசுறானா, இது வசனத்தின்படி பேசுறானான்னு நீங்க நிதானித்து பாருங்க. என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. அது உபதேசம் அல்ல, வஞ்சிக்கிற ஆவி. இன்னைக்கு எவனை கொண்டு பிசாசு வஞ்சிக்கிறான்னு தெரிய மாட்டுக்க. யாரை கொண்டு வஞ்சிக்கிறான்? நல்ல தூத்துக்குடியில் எத்தனை பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எவ்வளவு பிரதிஷ்டையா வாழ்ந்த ஊழியர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நாசமா போயிட்டு ஊழியத்தை செய்யறாங்க. வேதனையா இருக்கு. தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஆவி வந்துட்டு நம்ம வஞ்சிக்கிற ஆவி. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 பாருங்க. பயமுள்ள ஆவி, இந்த பொல்லாத ஆவி, பயமுள்ள ஆவி. அல்லேலூயா. எத்தனை ஆவி சொன்னேன்? 10. ஒண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி, தாறுமாறான ஆவி, பொல்லாத ஆவி, கனநித்திரையின் ஆவி, அசுத்த ஆவி, குருடு ஆவி, ஊமை செவிடுமான ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வஞ்சக ஆவி, பயமுள்ள ஆவி. இவ்வளவும் நமக்குள்ள போராடுது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 3:17. எல்லாரும் எடுங்க அந்த வசனத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. எல்லாம் எடுத்துட்டீங்களா? கர்த்தரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை. அப்போ இந்த ஆவியானவர் தான் என்னை இதிலிருந்து எனக்கு செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். இந்த வாக்கு தத்தத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு நிறைவேற்றுவார்னா எனக்கு இந்த உள்ள இருக்கிற ஆவி வெளியே போனாதானே அந்த ஆவி வரும். பவுலுக்குள்ள இந்த போராட்டம் இருந்துச்சு. அப்போஸ்தலர்களாகிய ஆகிறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்குள்ள இந்த 10 ஆவியும் போராடுச்சு. பேதுருவுக்குள்ள மறுதலிச்சாரு. பேதுரு பின்மாற்றமா போனாரு. பேதுரு யாருன்னு கேட்டாரு. பேதுரு பயந்து நடங்கினாரு. இயேசுவையே மறுதலித்தாரு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை மறுதலித்ததுன்னு யாரு? அது என்ன ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி தானே.
பேதுரு அதை தான் செஞ்சார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது பெந்தேகோஸ்தே நாட்களிலே சீஷர்களை நிரப்பினார்களோ அதுக்கப்புறம் இந்த ஆவிக்கு இடமே இல்லாதபடி கர்த்தர் செய்து விட்டார். வாக்குத்தத்தம் வரணும், சொன்னது நிறைவேறும். ஆனா எப்போ? இந்த ஆவியானவர் வரும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்பும் போது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார், எப்போ தருவார், எப்போ எனக்கு கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? மத்தேயு இயேசு சொல்றாரு, அவர் மலை பிரசங்கத்திலே இது ஆரம்பத்திலே சொல்லிட்டார். எப்பா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய உலக பிரகாரமான அப்பா அம்மாவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி தாரீங்க, நல்ல பைக்கை வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, நல்ல ஒரு கேம்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. எதுனாலும் பர்ஃபெக்டாக என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. எல்லாரும் நல்லதை செய்யணும்னு நினைக்கும் போது கேட்டுக்கொள்ளுகிற உங்களுக்கு நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கேட்டிங்களா? கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? பிரதர், பரிசுத்தாவியே எனக்கு இல்லை பிரதர், கேட்டிங்களா? காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் சோர்வடையார்கள், பலவீனப்படார்கள். எப்போ? காத்திருக்கும் போது, கேட்கும்போது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைய வேண்டுமானால் எருசலேமில் காத்திருங்கன்னாரு. நம்ம எத்தனை பேருக்கு ஸ்கூலில் காத்திருக்க முடியுது? பிள்ளைகளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் கொடுக்க, ஸ்கேன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்க, வாயில் தெர்மோமீட்டரை வச்சுட்டு அவன் ப்ரெஷரை டெஸ்ட் பண்ணிட்டு காலையிலேருந்து நைட் வரை நம்மளை உட்கார வைக்கிறானே. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஆண்டவர் என்ன இன்னும் ஆவியானவர் நிரப்பல பிரதர், இன்னும் அந்நிய பாஷை இல்லை பிரதர், தயவு செய்து சொல்கிறேன் பிரதர், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் பரலோகம், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் இந்த அசுத்த ஆவி, இந்த பொல்லாத ஆவி, இந்த பிசாசின் ஆவி, இந்த தீட்டுப்படுத்துகிற நம்மளை அசுத்தப்படுத்துகிற ஆவியிலிருந்து ஜெயம் எடுக்கணும்னா என்ன ஆவி தேவை? இது வாக்குத்தத்தம். Holy Spirit and not a sporty spirit, serious spirit. Hallelujah. விளையாடுற ஆவியானவர்ல சீரியஸா இனி சபை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி 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 அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிப்பாருங்க, உங்கள் விளையாட்டுத்தனெல்லாம் குறைஞ்சிரும், உங்களோட ட்ரெஸ் ஆக்டிவிட்டீஸ் மாறிடும், உங்கள் பேச்சு மாறிடும், உங்கள் நடக்கம் மாறிடும், உங்கள் கிரியைகள் மாறி சீரியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருங்க. சீரியஸ், ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் இல்லை, விளையாட்டு ஆவியானவர் இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. எது காரியத்தினால், சின்ன காரியத்திலையும் துக்கப்படுத்துறாதீங்க, துக்கப்படுத்துறாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. கண்களை மூடுங்களேன் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இந்த பொல்லாத 10 ஆவிகள் எங்களுக்குள்ள போராடுது ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கிருபை தாங்க. நம்ம துக்கப்படுத்துகிறோமா? எதை இழந்தாலும் இழக்கிற ஆண்டவரே, என்னில் உள்ள பரிசுத்த ஆவியை மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க, எடுத்துற மட்டும் செஞ்சிடாதீங்க, பரிசுத்த ஆவியை மட்டும் எனக்கு தாங்க. கேத்தரின் குல்மன் என்கிற தேவ மனுஷியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கேத்தரின் குல்மன் உலகத்தை அசைத்த ஒரு லேடி. அவங்க ஆரம்பத்தில் ஒரு திருமணம் முடிந்த ஒரு ஊழியக்காரரை லவ் பண்ணி அந்த லேடியை அவர் விட்டுட்டு வந்து இவங்க கேத்தரின் குல்மன் கூட வாழ ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கவுண்டர் பண்ணார். நீ செய்கிறது சரியில்லை, நீ தப்பு பண்ணுற. உடனே நேரம் அந்த கணவனை கூப்பிட்டு, இல்லை நான் உன் கூட சேர்ந்தது தப்பு, என்னை மன்னிச்சிரு. உடனே அந்த மனுஷனை விட்டுட்டு தனியாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்தவள் அருமையான இந்த கேத்தரின் குல்மன் என்ற லேடி. கேத்தரின் குல்மன் கூட்டத்தில் தான் பென்னிஹின் உட்கார்ந்துருக்கும் போது ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்கள் கேத்தரின் குல்மன் ஆக்டிவிட்டீஸை பார்த்தா பென்னிஹின் என்ன செய்கிறாரு அப்படியே இருக்கும். ஏன்னா அவர் மூலியமாக இன்ஸ்பைர் ஆனவர். கேத்தரின் குல்மன் ஒரு நாள் மீட்டிங்க்கு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்லேருந்து புறப்பட்டாங்க.
லேட் ஆயிட்டுன்னு ஃப்ரண்ட்டில் மக்கள் கூட்டம் இருக்காங்க, அதனால் இவங்களை தனியாக கூட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் வழியாக உள்ளே நுழைஞ்சாங்க. கிச்சன் வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த அம்மா வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடி கார் பார்க்கிங்க்கு காரில் ஏறதுக்கு போனப்போ கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் தெரிச்சு விழுந்துட்டான். குக் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டான், விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான். அந்த அம்மா கிராஸ் பண்ணதுக்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலே இருந்த வல்லமை அவ்வளோ பேரை பற்றி பிடித்ததான். எப்படி ஜீவிச்சிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் மேடைக்கு வருகிறதற்கு முன்பாக என்னுடைய அந்தரங்க அறையில் நான் 1000 முறை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக என்னை சாக ஒப்பு கொடுக்கிறேன்றாங்க. 1000 முறை நான் செத்துட்டு தான் நான் மேடைக்கே வரேன்றாங்க. அவங்க மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, என் மேன்மை எடுத்துக்கோங்க, என் சபை எடுத்துக்கோங்க, என் விசுவாசிகள் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் என்கிட்ட எடுத்துக்கோங்க, என்னில் இருக்கிற ஆவியை மட்டும் எடுத்து போடாதீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்பயுமே அந்த ஜெபத்தை பண்ணிட்டே இருப்பாங்களாம் கேத்தரின் கோல்மேன். கேத்தரின் கோல்மேன் கடைசியாக வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விட்டுருக்காங்க. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு உமன் நர்ஸ், ரட்சிக்கப்படாத கர்த்தர் அறியாத ஒரு லேடி, அவங்களுடைய அறைக்கு போனாலே மகிமையாக இருக்குமா. கடைசியாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க, இறக்குறதுக்கு அடுத்து முந்தின நாள் நைட்டு எழுதியிருக்காங்க, ஐ எம் ஆன் தி வே டு ஃபாதர்ஸ் ஹவுஸ். நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஆன் தி வேல இருக்கேன், சீக்கிரத்துக்குள்ளே போயிடுவேன்னு எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதுனாங்களாம், நான் மரித்த போகிறேன், எனக்கு ஒரு பொக்கே, ரோஸ் பொக்கே எனக்கு வைங்க, எனக்கு பிடிக்கும், எனக்கு அது ஆசையாக இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போனாங்களாம். மரித்திருக்கிறார்கள். மரித்த 1 மணி நேரம், மறிச்சு 1 மணி நேரம் பெரிய ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், பயங்கரமான பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் ஒரு ரோஸ் பூனுடைய மனம் பயங்கரமாக வீசிச்சான். அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்து சொல்கிறாங்க, யார் இங்கே ஹாஸ்பிட்டலில் ரோஸை கொண்டு வந்து வச்சது, தேடுங்க அப்படின்னு கேட்டான். ஒரு இடத்துலையும் ரோஸ் பூவை கண்டுபிடிக்க முடியலையா, ஒரு இடத்துல கூட ஒரு ரோஸ் பூ கூட கிடையாதான். கடைசியில் கேத்தரின் கோல்மேன் இருந்த அறைக்குள்ளே போய் பார்த்தபோது பக்கத்தில் இருக்கிற அந்த எழுதி வச்ச அந்த டைரி எடுத்து பார்த்தாங்களா, அந்த பேப்பரில் அந்த அம்மா எழுதி வச்சிருக்கு, எனக்கு ரோஸ் பிடிக்கும், ரோஸை நான் மரித்த பிறகு எனக்கு வைங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் முழு ஹாஸ்பிட்டலையே ரோஸ் மனத்தினால மணக்க வச்சாராம். நாளைக்கு மறிக்க போகிறத ஆவியானவர் அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஆன் தி வேல இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆவியானவரோட எவ்வளோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பாருங்க. நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் குடும்பங்களும் அப்படி மாறணும். ஆவியானவருடைய ஆளுகையில் நடத்தப்படணும் நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 4 வசனத்தை மட்டும் வேகமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? லேவியராகும் 21:12 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் என்று போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தைலம் வந்தாதான் அபிஷேகமாக இருந்துச்சு. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, உன் கொம்புல நீ தைலத்தை நிரப்பிட்டு போ ஈசாயின் வீட்டுக்குன்றாரு. ஒரு ஆளை நிரப்புறதுக்கு அபிஷேக தைலம் தேவைப்படுகிறது. அப்படிதான் போட்டிருக்கு, தைலத்தினால. சங்கீதம் 23:5 பாருங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். சங்கீதம் 92:10 பாருங்க, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அபிஷேக தைலம் அபிஷேகம் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 18ஆம் வசனத்தில் அங்க யாக்கோபு கல்லை நிறுத்தி அதற்கு எண்ணெயை வார்த்தான், அபிஷேகம் பண்ணினான். முத அபிஷேகம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினது யாக்கோபு. ஒரு கல்லை நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணினா, நான் நிறுத்தின தூண் உமக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். அபிஷேகம் எண்ணெயை வச்சு ஊத்துறது அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுங்க, புதிய ஏற்பாடு எப்படி? வாயை திறந்து கேட்டாலே நம்மளை நிரப்புறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேக தைலத்தை உருவாக்குறதுக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 23 to 25 வசனம் வரைக்கும் 3 வசனத்தில் 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னது?
வெள்ளை போளம், 2வது கருவாப்பட்டை, 3வது வசம்பு, 4வது லவங்கப்பட்டை, 5வது ஒளிவ எண்ணெய். இந்த 5ஐயும் இடிச்சு புளிஞ்சு தான் இந்த அபிஷேக எண்ணெய். இதை வச்சு தான் ஊற்றணும். இந்த எண்ணெய் 5 காரியம். ஜப வாழ்க்கையை குறிக்கிறது, பலனை குறிக்கிறது, தாழ்மையை குறிக்கிறது, பண்படுத்துகிறதை குறிக்கிறது, செழிப்பை குறிக்கிறது. இது 5 சேர்ந்து தான் ஒரு அபிஷேக தைலமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில். இது ஊற்றப்பட்டாதான் அபிஷேகம் சொல்லப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. எங்கேயும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால கத்த நிரப்புறா. காத்திருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த தம்முடைய ஆவியினாலே வாக்கு தத்தத்தை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சவுலை கத்தர் 1 முறை அபிஷேகம் பண்ணினார். சாலமோனை கத்தர் 2 முறை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை கத்தர் 3 முறை அபிஷேகம் பண்ணினார். ஒவ்வொரு டைம் தான் இப்படி அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மீதும் கத்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். யார் கேட்டாலும் கத்தர் ஊற்றுகிறார். சாலமோனை ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு 10,000 பஸ்காவை பலியிட்டு ஒரு பெரிய புது கொண்டாட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் தினந்தோறும் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிற, தினந்தோறும் கொண்டாடுகிற, தினந்தோறும் பண்டிகை அனுசரிக்கிற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவார். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் பரிசுத்த ஆவி விலகி விடுவார். சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் பராக்கிரமான காரியங்களை செய்தான். திம்னாத்துக்கு போனான், காசாவுக்கு போனான், ஒரு பெண்ணை கண்டான், ஒரு வேசியை கண்டான். கர்த்தருடைய ஆவியானவர் விலகினது தெரியாதபடி முன்பு எழும்பி போனான், கண் பிடுங்கப்பட்டவனாய் போனான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், சரி செய்கிறார். என்னை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நடத்துகிறார். விலகி போகாத பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர், புதிய ஏற்பாட்டில் ஊழியத்துக்கு இல்ல, ஜீவியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர். எழுமுங்கப்பா. பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்யறதுக்கு தான் பரிசுத்த ஆவி. ஆனால் புதிய ஏற்பாடு என் வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஜீவியத்துக்கே பரிசுத்த ஆவி தான் தேவை. நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஆவியை வரப்ப போகிறேன். நான் சொல்லியிருக்கேன், ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், நிறைவேற்றுவேன். அப்போ பரிசுத்த ஆவியை தருவது அவருக்கு அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்க போகிறீங்க. இந்த ஆவியை பெறாமல் இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. நான் தானே தப்பு பண்ணுறேன், நான் தானே பாவம் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்ன்னு சில ஆள் கேட்பாங்க. உங்களை பார்த்து கேட்குற ஆட்கள் பல பேர் இருப்பாங்க. இல்லை, நான் தப்பு பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், பரிசுத்த ஆவியானவர் பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆவியை துக்கப்படுத்துறீங்க. ஒரு நாள் எப்போ டக்குன்னு ஆவி விலகுன்னே தெரியாது, எம்டி ஆயிடுவீங்க. உங்களை குத்தி குத்தி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பார், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு டைம் வரைக்கும் தான் முடியும். திடீர்னு அந்த கிருபை போச்சுன்னு வச்சுக்கோங்க, கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. கிருபை விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணவே மாட்டீங்கன்னு பைபிள் வசனம் இருக்குது. பல பேர் அப்படி இழந்து போயிருக்கிற பல பேரை நான் பார்த்துருக்குறேன். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை பிள்ளைகள் குடும்பமாக கெஞ்சி வாஞ்சித்து கேளுங்க. முந்தையெல்லாம் சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருந்தாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சபை நடக்கும். இல்லை 2000 நான் ஏசிய சர்ச்சுக்கு தான் போவேன் சென்னையில். சாம்சுந்தரம் பாஸ்டர் சபை 7:45 சபை ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு முடியும் தெரியுமா? 12 மணிக்கு. 12 மணிக்கு 7:45 ஆரம்பிச்சு மணி 12 மணிக்கு தான் ஆராதனையை முடியும். பிரசங்கமே 1.5 மணி நேரம் இருக்கும். ஆவியில் நிரம்புறது ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுவாங்க, பாடி ஆராதிப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டே 1/2 மணி நேரம் ஓடும். ஒன்றுமே தெரியாது. உட்காந்துருக்கிறது 10,000 பேர் 12,000 பேர் உட்காந்துருப்போம். எப்படி இருக்கும்? காலையில் ஆராதனை, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. மயிலாப்பூர்ல 23C பிடிச்சி காலையில் 4 மணிக்கு ஏறி போய் மேகலா தேட்டரில் இறங்கி நான் தான் ஆளுன்னு 4:50 உள்ள நுழைவேன். கழுத 3000-5000 பேர் உட்காந்துட்டு இருப்பான் உள்ள. எனக்கே கேவலமாக இருக்கும். நம்ம தான் பெருசாக 4 மணிக்கு எழும்பணும், 3:30க்கு எழும்பணும், வந்துட்டோம்னு நினைப்போம். காலையில் வாக்குத்தத்த ஜபத்துக்கு 5000 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க ஏசியில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் ஒரு 3 மணி நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியல, நம்மளால் உட்கார முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது. ஆவி நிரம்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, நேரம் போகிறதே தெரியாது. இந்த ஆவியை வாஞ்சிங்க, வாக்குத்தத்தத்தை வாஞ்சிங்க,
கேளுங்க. இது நம்மளுக்கும் சந்ததிக்கும் சுதந்திரம், வாக்குத்தத்தம். கண்களை மூடுவீங்களா? எங்களை நிரப்பிருங்கப்பா. இந்த ஆவியானவர் தான் என்னை போன்னு சொல்லுவார். இந்த ஆவியானவர் தான் இங்கே போகாதன்னு சொல்லுவார். இது வேணான்னு சொல்லுவார். எனக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து எனக்கு உணர்த்துவது பரிசுத்த ஆவி. இதை எங்களை நிரப்பிடுங்க. குட்டி பிள்ளைங்களாம் கேளுங்க, வாலி பிள்ளைகளாம் கேளுங்க. கண்ணை மூடி, ஏசப்பா அப்பாட்ட கேட்குறீங்களா, எனக்கு ட்ரெஸ் வாங்கித்தாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கித்தாங்க, பேக் வாங்கித்தாங்க, கிரையான் வாங்கித்தாங்கன்னு கேட்குறீங்களே, பரிசுத்த ஆவியை கேட்கலாம். அப்படி தான் கேட்க சொல்லியிருக்கிறார். மீனை கேட்டால் பாம்பையா தருவேன்? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கும்போது நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா? வாயை திறந்து கேட்கணும். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரணும். காத்திருந்தா தான் ஆவியானவர் வருவார். உட்கார்றதே கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. காத்திருந்தா தான் ஆவியில நிரம்ப முடியும், அந்நிய பாஷை பேச முடியும். எனக்கு பேசவே தெரியல பிரதர், அந்நிய பாஷை இல்லை. எப்ப பிரதர் உட்காருவீங்க? எப்ப பிரதர் வாயை திறந்து கேட்பீங்க? ஒரு உபவாசத்தை போடுங்க, உட்காருங்க, ஆவியில நிரப்பப்படுங்க. நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவி. பரலோகம் போறதுக்கு தேவை பரிசுத்த ஆவி. எங்க சபை ஆவியில நிரப்பப்பட்ட சபையா இருக்கட்டும். எங்க குடும்பங்கள் ஆவியில நிரப்பப்பட்ட சபையாய் மாறட்டும். சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் உங்களுக்கு ஆவியை தருவேன்னு. அந்த வாக்கு தத்துவம் எங்கள் சபைகளில் நிறைவேறுவதாக. கையை தட்டுங்க, வாயை தரங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இல்லாதவங்க கேளுங்க, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அலங்கரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வரங்களினால் அலங்கரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் பலன் உங்களை நிரப்பும். என்ன மழை போல பிரச்சனையா இருந்தாலும் அதை பனி போல கர்த்தர் உருகை செய்வார். அந்த ஆவியின் பலன் எங்கள் சபையை, குடும்பங்களை, பிள்ளைகளை நிரப்பட்டும். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்க கையை தட்டுங்க, வாயை தரங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே, மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காக நன்றி. உடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்க, வார்த்தையை தியானிக்க நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலம். தேற்றர் வாழ வருவார் என்று சொன்னதை நிறைவேற்றினார். எங்களுக்கு அதை செய்யுங்கப்பா. அந்த ஆவியை தாங்க, அந்த வல்லமையை தாங்க. அபிஷேகத்தில் எங்கள் பிள்ளைகள் நிரம்ப கிருபத்தார். ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற அனுபவம் எங்களுக்கு வரட்டும். ஊழியத்துக்காக மாத்திரம் ஆவி இல்லை, ஜீவியத்துக்கு இந்த ஆவியானவர் வேணும்பா. எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள் எங்களை நிரப்ப, எங்களை வழி நடத்துறதுக்கு இந்த ஆவியானவர் தேவை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. எங்கே போனாலும் நீங்கள் கூட இருங்க, சொல்லுங்க, போதிங்க, நடத்துங்க, பேசுங்க, இடைபடுங்க. எங்கள் பிள்ளைகள் அதுக்கு இடம் கொடுக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் அதுக்கு அமர்ந்திருக்கட்டும், காத்திருக்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகம், மகிமை, எப்போதும் கிரீடம் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். எல்லா தடைகள், விக்கினங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். வியாபாரம், கையின் பிரயாசங்கள், படிப்பு, எல்லாவற்றிலும் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வெயில் காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும், பலவீனமும், சோர்வுகளும், வியாதிகளும் வராதபடி எல்லா விக்கினங்களுக்கு எங்கள் குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.